ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்திசாக்ஷிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதையை 32 ஸ்லோகங்களில் சுருக்கமாக ஆளவந்தார்னு ஒரு மகான் எழுதியிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதில் மொத்த கீதையினுடைய சாரத்தை ஒரே ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்காருன்றதையும் பார்த்தோம். இப்போ அடுத்து முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோக. இந்த அர்ஜுன விஷாத யோக அப்படின்றது அர்ஜுனனுடைய சோகம் அப்படின்றது தான் அதனுடைய பேரே. அந்த முதல் அத்தியாயத்தினுடைய பேரே அதனோட அர்த்தமே இதுதான், அர்ஜுனனுடைய சோகம், அர்ஜுனனுடைய கவலை. இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது ஆளவந்தார்ன்ற மகான் எழுதின கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்தில் 5வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்மதியாகுலம் பார்த்தம் பிரபன்னமுத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். இதில் 3 விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது எதனால் இந்த முதல் அத்தியாயம் வந்திருக்கு, எதனால் இந்த முதல் அத்தியாயம் ஏன்னா ஏதான ஒரு அத்தியாயம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு பின்னணி இருக்கும். இந்த அத்தியாயத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றது தான் பார்க்குறோம். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்ம தியாகுலம், இந்த 3 விஷயந்தாங்க. காட்டக்கூடாத இடத்துல நட்பு, அன்பு, வைக்கக்கூடாத இடத்துல கருணை, தர்மத்தை அதர்மமாக நினைக்கிறது அப்படின்றது 3 விஷயங்கள்னால யாருக்கு இது, யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அர்ஜுனன் தான். அர்ஜுனன் சிறந்த வில்லாளி தான். ஆனால் என்னவோ தெரியல, இந்த போர்க்களத்தில் நின்று கண்ணு முன்னாடி துரோணாச்சாரியார், பீஷ்மர் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கலக்கம் வந்துடுது அர்ஜுனனுக்கு. அப்போ துரியோதனன் அவங்க மேலே எல்லாமே ஒரு கருணை, அவங்க மேலே எல்லாம் ஒரு பிரியம் வந்துடுது. அதான் காட்டக்கூடாத இடத்துல நட்பு, வைக்கக்கூடாத இடத்துல கருணை அப்படின்றது. ஏன் எல்லாருமே சமம் தானே, எல்லாரையும் சுமமாக பார்க்க தானே சனாதன தர்மம் சொல்லுது. அப்போ அவங்க மேலே நட்பு காட்டக்கூடாதா, அவங்க மேலே கருணை காட்டக்கூடாதா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவங்க விலகி இருக்கேன்னு பாண்டவர்கள் விலகி இருந்த போதும் கூட துரியோதனாதிகள் அவங்க விலகி இருக்க விடலை. அவங்களுக்கு என்னைக்கும் பொறாமை. அவங்க காட்டில் இருந்த போது கூட துரியோதனன் அவங்க கஷ்டப்படுறத பார்க்கணும், அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியடையும்ட்டெல்லாம் பேசுகிறான். கூட தன்னுடைய நண்பனான கர்ணன் கிட்டெல்லாம் இந்த விஷயத்தை பகிர்றான். சகுனி மாமா கிட்ட இந்த விஷயத்தை பகிர்றான் துரியோதனன். அவங்க கஷ்டப்படுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு வஞ்சக புத்தி இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்மளோட கருணையும் நட்பும் வச்சா அதுக்கு மதிப்பில்லாமல் போயிடும் அப்படின்றது தான். யார்கிட்டையும் நட்பு காட்டக்கூடாது, கருணை காட்டக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அங்கே வைக்கிறதுக்கு அவங்க தகுதி உள்ளவங்களான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஏன்னா இவ்வளோ விஷம் நெஞ்சு படித்தவங்க கிட்ட நம்ம கருணையோ நட்போ காமிச்சோன்னா அது திரும்ப நமக்கே தான் ஆபத்தாக முடியும். அது 2 விஷயம். இன்னொன்று, தர்மத்தை அதர்மமாக தப்பாக நினச்சிட்டான் அர்ஜுனன். எந்த அதர்மம், என்ன அதர்மம் அப்படின்னா இந்த தர்ம யுத்தமானது அதுவே தப்பான விஷயம்னு அர்ஜுனன் நினச்சிட்டான். இப்போ நம்ம இது ஒரு மாதிரியாக அர்த்தம் மட்டும் பார்த்துக்கலாம். என்ன எதனால் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் விரிவாக நம்ம ஒவ்வொரு ஸ்லோகம் போக போக இந்த முதல் அத்தியாயத்தில் பார்த்துட்டே தான் வரப்போகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் பார்த்திங்கன்னா அதில் சில பேர் வருவாங்க, சிலர் நமக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இப்போது அர்ஜுனன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அது போல் இருந்தாலும் ஷிகண்டி அப்படின்னு சில பேர்லாம் வரும்போது அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்களுடைய ரோல் இந்த மகாபாரதத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றலாமும் ஒரு சின்ன சின்ன அந்த கதைகளாக நம்ம பார்த்துட்டே தான் இந்த முதல் அத்தியாயத்தை நம்ம கடக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.